what's up guys? இந்த மாதிரி எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். லெட்ஸ் பிகின். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஃபர்ஸ்ட் KineMaster அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு 1:1 ரேஷியோ இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மீடியா ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வந்து நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செகண்டாக பார்த்தீங்கன்னா பேன் அண்ட் ஜூம் டூல் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 1:1 ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வீடியோவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் ஃபுல்லாக ஜூம் பண்ணதுக்கப்புறமா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் டு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ ஃபுல்லாக அதே ரேஷியோலேயே வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடும். அண்ட் தென் வீடியோக்கு இப்போ நம்ம ஃபில்டர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் அண்ட் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பேசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா B02ன்னு ஒரு ஃபில்டர் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்ப்ளாஷ் எஃபெக்ட் அலைட் மோஷன்லேயும் நம்ம க்ரியேட் பண்ணலாம், பட் KineMaster இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். தென் வந்து இப்போ உங்களுக்கு என்னென்ன பார்ட்லாம் வேணுமோ அந்த பார்ட்லாம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களோட வீடியோவை செலக்ட் பண்ணிங்கன்னா சிசர் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு வந்து மிடில் வந்து கட் பண்ணோன்னா தேர்டாக உங்களுக்கு ஸ்ப்ளிட்டட் பிளேடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிடில் வந்து கட் ஆகிடும். அண்ட் தென் இப்போ லெஃப்ட் சைடில் கட் பண்ணனா சேம் வந்து சிசர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ட்ரிம் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு கட் ஆகிடும். அண்ட் இப்போ ரைட் சைடில் இருக்க வீடியோலாம் கட் பண்ணோன்னா ஜஸ்ட் உங்களோட வீடியோ செலக்ட் பண்ணிட்டு சிசர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா லெஃப்ட்டில் இருக்க எல்லா பார்ட்டுமே வந்து கட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன பார்ட்லாம் வேணுமோ அந்த பார்ட்லாம் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரேம் ரேட்டில் வந்து கரெக்டாக உங்களோட வீடியோ அந்த இமேஜஸ்லாம் வரல அப்படின்னா ஜஸ்ட் வந்து உங்களோட வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ஜூம் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு என்ன இமேஜ் வந்து தெரியலையோ அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணாலே போதும். அண்ட் தென் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஷேர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு வந்து ரெசல்யூஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் வேணுமோ அந்த ரெசல்யூஷனை செட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃப்ரேம் ரேட்டும் இருக்கும், உங்களுக்கு என்ன வேணுமோ செட் பண்ணிட்டதுக்கப்புறமா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி உங்களோட வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறமா அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 1:1 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஆடியோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் வீடியோஸ் பார்த்திங்கன்னா எனக்கு என்னென்ன பார்ட்ஸ்லாம் வேணுமோ அந்த பார்ட்ஸ்லாம் மட்டும் கரெக்டாக ட்ரிம் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் வீடியோஸ்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது ஒரு வீடியோவுக்கு மேலே இன்னொரு வீடியோ இருக்கா மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களோட வீடியோ வந்து கண்டினியூஸாக வரும், எந்த இடத்துல வந்து ஒரு டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருக்காது. அண்ட் தென் இப்போ உங்களோட பேக்ரவுண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பிளர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா தேர்டாக கேஷியன் பிளர் எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா ஒரு 45க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பிளர் வந்து நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம பார்ட்டிகல்ஸ் அண்ட் டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட வீடியோ இருக்கிறதுனால உங்களோட டெக்ஸ்ட்டு அண்ட் தென் அந்த எஃபெக்ட்லாம் வந்து கிளியராக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம பிளர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் தென் இப்போ பேக் வந்துட்டு உங்களோட எஃபெக்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. தென் வந்து நெக்ஸ்ட் வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு 3 டாட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வந்து எல்லா வீடியோக்கும் வந்து உங்களோட பிளர் எஃபெக்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஷேப் ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து ஸ்கொயர் ஷேப் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆட் பண்ண ஷேப்பை ஃப்ரேம் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கலர்ஸ் அண்ட் ஃபில் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு பிளாக் கலரில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ பேக் வந்துட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் இதுவும் வந்து உங்களோட டெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியறதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறோம். அண்ட் தென் இப்போ நம்ம பார்ட்டிகல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணி இமேஜஸ் அண்ட் வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்களோட பார்ட்டிகல் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட பார்ட்டிகல் வீடியோ வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. தென் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட் அண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளெண்டிங் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க.
அண்ட் இந்த பார்ட்டிக்கல் வீடியோ சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டும் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ வந்து உங்களுக்கு கரெக்டாக சிங்க் ஆகாது. அதை எப்படி நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 1:1 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட பார்ட்டிக்கல் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஃபஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க உங்களோட பார்ட்டிக்கல் எப்படி மூவ் ஆகுதோ அதே மாதிரி தான் உங்கள் டெக்ஸ்ட்டும் வந்து மூவ் பண்ணியிருப்பேன். அது மாதிரி தான் நம்ம எடிட்டும் பண்ணியிருப்போம். ஸோ வந்து சில சாங்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்ட்டிக்கல் மூவ்மெண்ட்லாம் இருக்காது. ஸோ அதை எப்படி நம்ம சாங்க்கு ஏற்ற மாதிரி சிங் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். அண்ட் தென் உங்களோட வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ உங்களோட சாங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா ஜஸ்ட் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணாலே போதும். உங்கள் டெம்ப்ளேட் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீட் பண்ணிவிடும். ஸோ வந்து உங்கள் சாங்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் லிரிக்ஸையும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் சப்போஸ் உங்களோட சாங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுன்னா ஜஸ்ட் உங்களோட வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்பீட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் டிக்ரீஸ் பண்ணாலே போதும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிடும். ஸோ பார்ட்டிகல்ஸும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோவாக மூவ் பண்ணும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்கள் பார்ட்டிகல்ஸும் அதுக்கேற்ற மாதிரி லிரிக்ஸோடு சேர்ந்து மூவ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்போஸ் உங்களோட சாங் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னா ஸ்லோ மோஷன் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டிக்ரீஸ் பண்ணிட்டு உங்களோட வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் பேக் வந்துட்டு மறுபடியும் மீடியா ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்பீட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி மறுபடியும் வந்து உங்களோட வீடியோ வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஆடியோவோட கரெக்டாக சிங்க் ஆகும். ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி உங்கள் சாங்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் பார்ட்டிகளோட மூமெண்ட்டை வந்து கரெக்டாக சிங்க் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் நம்ம வந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் தென் நம்ம இப்போ டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி உங்கள் லிரிக்ஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சென்டர் அலைன்மெண்ட் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபாண்ட் நேம் பார்த்தீங்கன்னா சலீம் டெமோ, அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் கலர் வந்து ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்த க்ரீன் கலர் சர்க்கிளை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மற்ற டெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தென் டிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட லிரிக்ஸ் எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட டெக்ஸ்ட்டு சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பார்ட்டிக்கல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 3 மூமெண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட்லேருந்து ஜூம் இன் வருது. லைக் பார்த்தீங்கன்னா வெளிலேருந்து உள்ளே அப்படியே மூவ் ஆகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டையும் வந்து அப்படி மூவ் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டில் வந்துருங்க. அண்ட் தென் தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் எண்டிங்க்கு வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு அப்படியே டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிகளோட உங்களோட டெக்ஸ்ட்டும் வந்து மூவ் ஆகும். அண்ட் தென் இப்போ ஈஸிங் ஆட் பண்ணிடலாம். ஈஸிங் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செகண்டாக ஒரு கிராஃப் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பேக் வந்துடுங்க, வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம பார்ட்டிகளோட மூமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட டெக்ஸ்ட்டே வந்து மூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து டூப்ளிகேட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு மூவிங் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அதோட வீடியோவை வந்து மறைச்சிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கல் பார்த்தீங்கன்னா வெளிலேருந்து உள்ளே வரா மாதிரி. ஸோ இப்போ செகண்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஜூம் இன்லேருந்து ஜூம் அவுட், தட் இஸ் உள்ளேருந்து வெளில வரா மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ண டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு தென் தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி நம்ம பண்ணதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. தென் இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் எண்டிங்க்கு வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு அப்படியே உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த பார்ட்டிக்கல் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வெளில வரா மாதிரி இருக்கும், ஜூம் இன்லேருந்து ஜூம் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் ஈஸிங் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் தேர்டாக ஒரு கிராஃப் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த சேஞ்சஸுமே வேணால், ஜஸ்ட் இப்போ பேக் வந்துடுங்க.
அண்ட் இப்போ பேக் வந்துட்டு எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி உங்கள் லிரிக்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ லாஸ்ட்டாக தேர்ட் பார்ட்டிக்கல் வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செகண்டாக நீங்கள் டூப்ளிகேட் பண்ணதை அகைன் வந்து செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டூப்ளிகேட் பண்ணும்போது உங்கள் டெக்ஸ்ட் வந்து கீழே இருக்கும், அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த தேர்ட் பார்ட்டிக்கலோட மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து மேலே மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி உங்கள் லிரிக்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆல்ரெடி கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருப்பீங்க, அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஜஸ்ட் உங்களோட டெக்ஸ்ட்டை அப்படியே மேலே மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக பார்ட்டிக்கலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து மூவ் ஆகும். ஸோ இதே மாதிரி நீங்களும் எடிட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபோர்த்து பார்ட்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஜூம் இன்லேருந்து ஜூம் அவுட், உள்ளேருந்து வெளில வர மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம செகண்டாக இருக்க பார்ட்டிக்கலை வந்து எடிட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து செகண்டாக இருக்க டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் தென் வந்து உங்களோட லிரிக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு சாங்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்கள் கீ ஃப்ரேமை ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பேக் வந்துட்டு உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. அண்ட் கட் பண்ணதுக்கப்புறமா அகைன் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கீ ஃப்ரேமை வந்து எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எடிட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் உங்களோட பார்ட்டிகல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட டெக்ஸ்ட்டோட மூமெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க, வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா 4 பார்ட்டிக்கல் நம்ம எடிட் பண்ணியிருக்கோம். அதே தான் பார்த்திங்கன்னா மற்றதுக்கு எல்லாமே ரிப்பீட் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 4 எடிட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து அதை செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து லிரிக்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டேட்டஸ்க்கு எல்லாத்தையுமே டூப்ளிகேட் பண்ணி டெக்ஸ்ட்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் வந்து சம்டைம் பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா உங்களோட டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கோ அல்ல ஆட் எஃபெக்ட் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் அண்ட் எட்ஜஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் க்ளோ எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கலர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு பிளாக் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பிளெண்டிங் மோட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி நார்மலாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆல்ஃபா ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணி 10க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹார்ட்னஸ் வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அதை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் வந்து ரொம்ப கிளியராகவே இருக்கும். அண்ட் தென் நம்ம பேக்ரவுண்டில் வந்து இது மாதிரி ஆட் பண்ணுன்றதே தெரியாது. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். அலைட் மோஷன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நிறைய டியூட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.